ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ நம்ம ரித்துராஜோட ஒரு அடுத்த அப்டேட் தான் கிடச்சிருக்கு. எஸ், விளையாண்டு தான் இருக்கார். ஆனாலுமே பார்த்திங்கன்னா கேப்டன்சியும் பண்ணிகிட்டு இருக்காரு. பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. ஈவன் தோ லாஸ்ட் இயர் விளையாண்ட மாதிரி கூட ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனும் இல்லைன்னா ஒரு இன்டென்ட்டாகவும் காட்டல. ஈவன் தோ டீமை எடுத்துகிட்டு போகிற விதமுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இந்த நிலைமையில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்ற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நிறையா அஃபிஷியல்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை பற்றின ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எஸ், புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பட் அதனால் அவர் மனம் தளரலைங்க. அவர் இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னுமே ஓவர் எஃபெக்ட் போட தான் ரெடியாக இருக்கார். அதுதான் போட்டுட்ருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அஃபிஷியலில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரித்துராஜ் போய் திரும்பியும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. அந்த ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா அவர் நல்லா எஃபெக்ட் போட்டு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதை தான் அவர் இன்டர்வியூலேயுமே சொல்லியிருப்பார். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா அவர் அடித்த ஃபஸ்ட்டு 50, அடித்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி அண்ட் இந்த டீமுக்கு கேப்டன்சி கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து தலை தோனி செஸ் விளையாண்டுட்டுருக்காரு. அதே மாதிரி அவருமே செஸ் விளையாடுற மாதிரி எல்லாமே போஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ எஸ், தலையை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கேப்டன்சியில் இல்லைனா கூட ஒரு பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா இன்னுமே இம்ப்ரெசிவாக ஆகலாம் அவர். அதுக்கான ப்ராக்டிஸில் தான் இறங்கியிருக்காரு. ஸோ அதை அவர் ரெக்டிஃபை பண்ணி சீக்கிரமாகவே நல்லா வருவாருன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பிகாஸ் சிஎஸ்கேன்றது ஒரு சின்ன டீம் இல்லை. இத்தனை வருஷமாக ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீமாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா இந்த டீம் அவர்கிட்ட கையில் கொடுக்கும்போது நிச்சயமாகவே பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஷோல்டர் வச்சு தான் இருக்கார். அதுக்காக அவரோட நேச்சர் ஆஃப் கேமிங்கையுமே விட முடியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான் நிறையா பிளேயர்ஸ் கேப்டன்சிலேருந்து வெளியே போகிறேன், நான் மேனேஜ்மெண்ட் பேசிவிட்டு ஒரு சின்ன பிளேயராகவே இருந்துக்கிறேன் டீமில், ஸோ பெரிய ஒரு இம்பேக்ட்லாம் கொடுக்க முடியாது என்னாலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் தலை தோனி பார்த்திங்கன்னா பாசமாக எடுத்துகிட்டு போய் காமாக ஹேண்டில் பண்ணி தோற்றாலுமே நம்ம என்ன தோற்றுருக்கோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அந்த மாதிரி ஒரு எய்மோடு போயிட்டு இருப்பார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவரோட பேட்டிங் ஸ்கில்லுமே லோ ஆச்சு தான். ஆனால் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அதை வெளியே எடுத்துகிட்டு வருவார். ஸோ நிறைய இடத்துல அவர் இல்லாமலே டீம் முடிப்பாங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா 2007 வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப் தான் சொல்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா கேப்டன்சி பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் முக்கியமாக சச்சினும் ஷேவாகுமே அவுட் ஆகிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே பெருசாக இம்பேக்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. யுவராஜ் சிங்கும் 20 ரன்ஸ் அடிச்சிருப்பார். கோலியுமே 20 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பார். சுரேஷ் ரெய்னாவும் 20 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பார். ஆனால் இவர் மட்டும் ஏன் நின்னார்? அதுதாங்க ஒரு பேட்ஸ்மேனோட டேலண்ட். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ரித்துவை இன்னைக்கு வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணலைனாலும் கேப்டன்சியில் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ் கொடுக்குறனாலும் பேட்டிங்கில் அவர் காட்டலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. எஸ், பவுலிங் டைமில் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணுறாரு. தோனி முடியாத ஒரு சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ட்ரெடிஷ்னலாக இந்த பவுலர் தான் அடுத்து போடுவாங்கன்ற மாதிரி தான் நம்ம முன்னாடி நோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் அவங்களும் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இவரோட கேப்டன்சியில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் மேட்ச் நல்லா நம்ம வின் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணினதுனால தான். எஸ், தேர்டு மேட்ச்சு வின் பண்ணியிருக்குன்னு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வின் பண்ணலை. ஒரு டஃப் லக் தான் சொல்லணும். ஏன்னா பேட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்தே பால் படலன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தலை தோனி வந்ததுக்கப்புறம் தான் மொத்த மேட்சையுமே மாற்றிருந்தார். ஸோ சிவம் துபே, அஜிங்கிய ரஹானே நல்லா தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அது பெருசாக போய் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியலை. ஏன்னா ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சு அந்தந்த பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது. அண்ட் அவங்க உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ரெஷர் போட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அவங்களால ஈஸியாக அடிக்கவும் முடியலை. அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் தலை தோனியுமே 2-3 டாட் பாலில் அவர் ரன்ஸ் ஓட வேணாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தாரு. பிகாஸ் அவருக்கு பெயின் இருந்துச்சு, இன்ஜூர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சோ என்னவோ அவர் பெருசாக ரன்னிங் ஓடலை. ஆனால் 4, 6 நல்லா அடிச்சுட்டே தான் இருந்தார். ஸோ எஸ், கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா தலை தோனி இந்த இடத்துல தான் இப்போது ரித்து இருக்கார். அதனால் நிச்சயமாக கம்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் அவர் அந்த பொசிஷனில் தான் அவர் இருக்கார். அதனால் அவர் நிச்சயமாக அவரை கம்பேர் பண்ணி பேசுகிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவரே மாதிரியே வரணும்னு கேட்குறது தான் தப்பு. அவர் இல்லாத இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அதை இவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு போகிற மேட்ச்லன்னு பார்க்கலாம்.
5ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் வருது. எஸ்ஆர்ஹெச் ஓட பிட்ச்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிட்ச்சா தான் இருக்கு. சிக்ஸஸ் வந்து 65 மீட்டர்ஸ், 63 மீட்டர்ஸ்ன்னு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிட்ச்சில அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கஷ்டமான விஷயம் தான். அத ரித்து எப்படி பண்றாருன்றத பார்க்கலாம். பிகாஸ் கடைசி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்கள அடிக்க விடல. பட் சிஎஸ்கே கூட அவங்க அப்படி அடிக்கிறாங்களான்றத பார்க்கலாம். ஏன்னா சிஎஸ்கே கிட்ட சூப்பர் பவுலிங்லாமே ஒன்றும் இல்ல. இந்த பவுலர்ஸை யார் வேணா அட்டாக் பண்ணலாம் தான். ஸோ இந்த பவுலர்ஸ்ன்னு இல்ல, எந்த பவுலரா இருந்தாலும் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் லக் நமக்கு ஃபேவரா இருக்கா, இல்லை நம்ம ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு கை கொடுக்குதான்னு சொல்லிட்டு 5ஆந்தேதி வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். ஸோ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சோட. ஸோ ரித்துவோட நியூ பொசிஷன் அதே ஓப்பனிங் தான். பட் கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவோட இன்னும் நிறைய பொறுப்போட விளையாடுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோவோட அப்டேட். அண்ட் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐபிஎல் இல்லை கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக போடுறோம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக இந்த நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் ஐபிஎல் இல்லை கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.